अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபாம் श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் பாதுகையினுடைய பெருமை மிக அழகாக எடுத்துரைக்கப்படுகின்றது இந்த ஸ்தோத்திரத்திலே. அதிலே இன்றைய தினம் நாம் முதலிலே 117வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இந்த 117வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், பரதாழ்வானுடைய தலையிலே இருந்து அந்த பாதுகை, அதாவது ராமபிரானுடைய திருவடியிலிருந்து பரதாழ்வானுடைய தலையை அந்த பாதுகை அலங்கரித்த பொழுது அவனோடு கூட வந்திருந்த அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேரும் நம்மை காப்பதற்கும் நமக்கு வேண்டிய 4 விதமான பயன்களை கொடுப்பதற்கும் இந்த பாதுகைகள் வந்துவிட்டன என்று எல்லாரும் சந்தோஷத்தாலே எல்லாரும் கொண்டாடினார்கள். உண்மையிலே அவர்கள் துக்கம்தான் பட வேண்டும். ராமபிரானை எப்படியாவது அழைத்து கொண்டு வந்து விட வேண்டும் மறுபடியும் நகரத்திற்கு என்றுதான் பரதாழ்வான் புறப்பட்டான். புறப்படுகிற பொழுது தான் மட்டும் போகாமல் அயோத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போனானான். எல்லாரையும் கூட அழைத்து கொண்டு போனான். இதற்கு கூட ஆச்சாரியர்கள் கேள்வி கேட்கிறார்கள், எதற்காக இவனை அல்ல எல்லாரையும் அழைத்து கொண்டு போனான், இவன் மட்டும் போனால் போராதோ என்று கேட்டால் பல காரணங்கள் சொல்லலாம். தான் ராஜ்யத்தில் எந்தவித ஆசையும் வைக்கவில்லை என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா, அதனால் அவர்களையும் அழைத்து கொண்டு போனான். அது ஒரு காரணம் சொல்லலாம். இரண்டாவது முக்கியமான காரணம், ஆச்சாரியர்கள் காட்டுகிற காரணம் என்ன என்னால், ஒருவேளை தான் போன பொழுது ராமபிரானை திரும்பி வர வேண்டும் என்று அழைத்தாலும் கூட தன்னை தம்பி என்கிற உரிமை காரணமாக ராமபிரான் மறுத்தாலும் மறுக்கக்கூடும். ஆனால் குடிமக்கள் பிரார்த்தித்து கொண்டார்களானால் நிச்சயம் மறுக்கவே மாட்டான் ராமபிரான். அவர்களுடைய கண்ணீர் கண்டால் ராமபிரானாலே பொறுத்திருக்க முடியாது. எனவே தனக்காக ஒன்று அயோத்தியக்கு திரும்பாவிட்டாலும் இந்த அயோத்தியாவாசி ஜனங்கள் இருக்கிறார்களே அவர்களுக்காக, மக்களுக்காக அவன் திரும்பி விடுவான் என்று அப்படியும் ஒரு எண்ணம். அதற்காகத்தான் அயோத்தியாவாசி ஜனங்கள் அனைவரையுமே அழைத்து கொண்டு சென்றான் அந்த வனத்திற்கு, சித்திரக்கூட்டத்திற்கு. எல்லோருமாக போனார்கள், ராமபிரானை பிரார்த்தித்து கொண்டார்கள். ஆனால் நடந்த நிகழ்ச்சி தான் எல்லாருக்கும் தெரியுமே. இந்த தகப்பனாருடைய கட்டளை, அதை நிறைவேற்றாமல் அயோத்திக்கு திரும்ப வரமாட்டேன் என்று ராமபிரான் உறுதியாக சொல்லிவிட்டான். உடனே இவர்கள் என்ன செய்வது என்று திகைத்த காலத்திலே அந்த பாதுகையை கொடுத்து, அந்த பாதுகையின் அந்த பரதாழ்வானுடைய சிரசுக்கு அலங்காரமாக அப்படி வீற்றிருந்த பொழுது, சரி நம்மை காப்பதற்கு ராமபிரான் வரவில்லை என்றாலும் அவனுடைய பாதுகைகள் வந்துவிட்டன, நமக்கு வேண்டிய 4 விதமான புருஷார்த்தங்களையும் இந்த பாதுகையே நமக்கு கொடுக்கும் என்பதாக எல்லோரும் மகிழ்ந்து கொண்டாடினார்கள் என்கிற அர்த்தத்தை தான் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ரகுபதி பதபத்மாத் ரத்னபீட்டே நிவேஷ்டம் பரதசிரசி லக்னாம் பிரேக்ஷபாதாவனித்வாம் பரிணத புருஷார்த்தா பௌரவர்கஸ்வயம் தே விதிமபஜத சர்வோ வந்தி வைத்தாளிகானாம். ரகுபதி பதபத்மாத், ரகுபதி என்னால் ராமபிரான், அவனுடைய பதபத்மம் என்னால் அவனுடைய
தாமரை திருவடிகள், திருவடி தாமரைகள், தாமரை போன்ற அழகான திருவடிகள். அந்த திருவடிகளிலே ரத்னபீட்டே நிவேஷ்டும். அது எப்படி இருக்கிறதுனா ரத்னபீடம், கல்லுழைத்த சிம்மாசனத்தில் எழுந்தருளி இருப்பதற்காக அது பதபத்மாத்து திருவடியிலிருந்து இந்த பாதுகைக்கு இப்பொழுது பட்டாபிஷேகம் பண்ண போகிறார்கள். பட்டாபிஷேகம்னா எப்படிப்பட்ட பட்டாபிஷேகம் நடந்தது? ராமபிரான் அமர வேண்டிய அந்த ரத்தன பீட்டமான சிம்மாசனம் இருக்கிறது, அதிலேயே இந்த பாதுகையை எழுந்தருள பண்ணிவிட்டான் பரதாழ்வான். அதுதான் பாதுகா பட்டாபிஷேகம். உண்மையிலே ராமபிரானுக்கு சித்திரக்கூட்டத்திலேயே பட்டாபிஷேகம் பண்ணி அவனை அழைத்து கொண்டு போய்விட வேண்டும் என்றுதான் அயோத்தியிலிருந்து அந்த அபிஷேக சம்பாரமான பாதுகை அதை எடுத்துக்கொண்டு வந்தான் என்று கூட சொல்லுவதுண்டு. ஆனால் இப்பொழுது அது நடைபெறவில்லை. உடனே அந்த அயோத்திக்கு திரும்பி வந்து, அது நந்தி கிராமத்திற்கு திரும்பி வந்து இங்கே அந்த சிம்மாசனத்தில் இந்த பாதுகையை எழுந்துள்ள பண்ணி விட்டான். அதுதான் சொல்றார், ரத்னபீட்டே நிவேஷ்டும். ரகுபதி பதவத்மாத், ராமபிரானுடைய திருவடிகளிலிருந்து புறப்பட்ட பாதுகை அது எங்கே வீற்றிருந்தது? ரத்னபீட்டே, அந்த சிம்மாசனத்திலே போய் அமர்ந்து விட்டது. அதற்கு முன்னால அது எங்கே இருந்ததுன்னு கேட்டா, அந்த ரத்ன பீட்டத்தில் இருப்பதற்கு முன்னாலே அதுக்கு ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானம் எதுன்னு கேட்டா அதைத்தான் சொல்லுகிறார். எதுனா பரத சிரசி லக்னம் பிரேக்ஷா. பரத சிரசி என்னால் பரதாழ்வானுடைய திருமுடியிலே அந்த பாதுகை இருந்தது. பாதுகை பின்னால தான் சிம்மாசனத்திற்கு சென்றது. அதற்கு முன்னாலே பரதாழ்வானுடைய திருமடியிலேயே தனக்கு ஆசனமாக கொண்டு அந்த பாதுகை இருந்தது என்று பரத சிரசி லக்னம் பிரேக்ஷா. அதை பார்த்தார்கள். பார்த்தவர்கள் யார் என்னால் அவர்களெல்லாம் பௌரவர்கா, அயோத்தியாவாசி ஜனங்கள், அந்த இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை பார்த்தார்கள். பார்த்தவுடனே என்ன செய்ய நினைத்தார்கள் என்னால் பரிணத புருஷார்த்தா, நமக்கு எல்லா புருஷார்த்தங்களும் கைவந்து விட்டன. புருஷார்த்தம் என்னால் வேண்டுகின்ற பயன்கள். நமக்கு என்ன பயன் வேணும்னு நினைக்கிறோமோ அது 4 விதமான புருஷார்த்தங்கள் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று இப்படியெல்லாம் புருஷார்த்தங்களை சொல்லுவார்கள். அதெல்லாம் நான் விளக்க முதல்ல எல்லாருக்கும் வேண்டியதுன்னா நல்ல செல்வம், நல்ல தர்மமான நெறியிலே ராஜ்யம் நடக்க வேண்டும் என்று, நல்ல இன்பத்தை அடைய வேண்டும் என்று, வீடு பேறு அடைய வேண்டும் என்று இதெல்லாம் புருஷார்த்தங்கள் சொல்லுகிறார்கள். இந்த பௌரவர்க்கா பரிணத புருஷார்த்தா, எல்லா இந்த பௌரவர்க்கங்கள் அதாவது அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேரும் புருஷார்த்தங்களை முழுவதுமாக அடைந்து விட்டார்களாகவே தங்களை நினைத்து கொண்டார்கள். பாதுகை கிடைத்தவுடனே எல்லாம் வந்து விட்டது என்று ஸ்வயம் தே விதிமபஜத சர்வோ வந்தி வைத்தாளிகானாம். வைத்தாளிகானாம் அதாவது வந்தி வைத்தாளிகானாம் என்னால் என்னன்னா, ராஜாக்களுக்கெல்லாம் வைத்தாளிகர்கள் வந்திகள் என்று சில பேர் உண்டு. அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, வைத்தாளிகர்கள்னு எப்பொழுதும் ராஜாக்களை பள்ளி எழுப்புவதற்கு என்று சில பேர் இருப்பார். அவளுக்கெல்லாம் வந்திகள் என்று, வந்திகள் என்னால் எப்பொழுதும் வந்தனை செய்து கொண்டு ராஜாவை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். அவர் வைத்தாளிகர்கள் என்று, அவர்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்கு என்றே சில பேர் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாக இவர்கள் அயோத்தியாவாசி ஜனங்கள் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். வந்தி வைத்தாளிகானாம் விதிம் அபஜத என்று அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே வைத்தாளிகர்களுடைய நிலையை அடைந்து உன்னை நன்றாக பாதுகையை கொண்டாடத் தொடங்கி விட்டார்கள். நமக்கு எல்லா புருஷார்த்தங்களும் கிடைத்து விட்டன. எப்பொழுது பாதுகை கிடைத்ததோ அப்பொழுது எல்லா புருஷார்த்தங்களும் கிடைத்து விட்டன என்று அவர்கள் அயோத்தியாவாசி ஜனங்கள் எல்லாரும் கொண்டாடத் தொடங்கி விட்டார்கள் என்று இப்படி இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு பிறகு அடுத்தபடியாக 118வது ஸ்லோகம். இந்த 118வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவித்தார்? ராமபிரானுடைய பாதுகையை பெற்ற பிற்பாடு 4 சமுத்திரத்திற்கு உட்பட்ட ராஜ்யத்திற்கு இவரை தவிர வேறு அதிபதி கிடையாது. அதாவது பாதுகையே அந்த பூவுலகம் அனைத்திற்கும் அரசன் என்கிற நிலையை அப்படி அடையும்படியாக அப்படி பட்டாபிஷேகம் பண்ணினார் பரதாழ்வான் என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார் இந்த 118வது ஸ்லோகத்திலே. அனன்ய ராஜன்ய நிதேச நிஷ்டாம் சகார பிருத்வீம் சதுரர்ணவாந்தாம் பிராதுர்யாசோர் பரதஸ்ததாத்வாம் மூர்த்னாவஹன் மூர்த்திமதீமிவாக்ஞாம். பாதுகை என்கிறது எப்படிப்பட்டது என்னால் அதை சொல்லுகிறார். மூர்த்திமதீம் இவ ஆக்ஞாம்.
ராமபிரானுடைய கட்டளை இருக்கிறதே அது ஒரு வடிவு கொண்டார் போலே இருக்கிறது என்றார். ராமபிரான் ஒரு கட்டளை இட்டான். என்ன கட்டளை? நீ போய் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று முதல்ல பரதனை பார்த்து தான் சொன்னான். ஆனால் பரதன் நான் ராஜ்யத்தை ஆள மாட்டேன்னு சொல்லிட்டான். கதம் தசரதா ஜாத்தா ராஜ்யாபகார்கோ பவேத் என்று சொல்லிவிட்டான். தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்து, அதாவது உம்மை பிரிந்த அடுத்த க்ஷணத்திலே பிராணனை விட்டவர் தகப்பனார். அவருடைய பிள்ளையாக பிறந்து நான் எப்படி உம்முடைய ராஜ்யத்தை நான் அபகரித்துக் கொள்வேன்? ராஜ்யாபகாரகோ பவேத், நிச்சயமாக நான் ராஜ்யத்தை ஆளமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். உடனே என்ன சொன்னார்? சரி, இந்த பாதுகையை பிரதிநிதியாக வைத்து நீ ஆளுவாயாக என்று பாதுகையை கொடுத்தார். அதனால அந்த பாதுகை ராமனுடைய கட்டளையினுடைய வடிவம் என்று சொல்லுகிறார். அதாவது ராமபிரானுடைய கட்டளை என்கிறது வெறும் வாக்கு. அந்த வாக்குக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அது எப்படி இருக்கும்னு கேட்டா பாதுகையா இருக்கும். அதுதான் உருவம். மூர்த்தி மதீமிவ ஆக்ஞாம். அப்படிப்பட்ட அந்த பாதுகை ததா துவாம், உன்னை பரதா மூர்துனாவகன், பரதாழ்வான் தன்னுடைய தலையிலே வைத்து கொண்டு அப்படி வந்தானவன். அப்படி வைத்து கொண்டு அவன் என்ன பண்ணினான்னு கேட்டா பிராத்துர்யாசோர் பரதத்வதாத்வாம், பிராத்து அதாவது தமையனான ராமபிரான் அவனாலே கொடுக்கப்பட்டதான இந்த பாதுகை இது. இந்த பாதுகையை எழுந்தருள பண்ணி கொண்டு போகிறார். போய் இதற்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். அப்படி பட்டாபிஷேகம் பண்ணினபடினாலே என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா சகார பிருத்வீம் சதுரர்ணவாந்தாம். பிருத்வீம் சதுரர்ணவாந்தாம். பிருத்வி என்னால் பூமி, அது சதுர அர்ணவாந்தாம் என்னால் 4 பக்கமும் 4 கடலாம். பூமியை சுற்றி 4 புறத்திலேயும் கடல் இருக்கிறது அல்லவா? ஆகையினாலே சதுரர்ணவாந்தாம், 4 திசைகளிலும் கடலாலே சூழப்பட்டிருக்கிற பிருத்திவியும், இந்த பிருத்திவிக்கு அனன்யராஜன்ய நிதேச நிஷ்டாம் சகாரா, இந்த பாதுகையை தவிர வேறொரு அரசன் கிடையாது என்று சொல்லும்படியாக அந்த பாதுகைக்கு ஒரு பெருமை உண்டாகும்படியாக பட்டாபிஷேகத்தை பண்ணினான் என்று சொல்றார். அதாவது என்ன அர்த்தம்? காட்டுக்கு ராமபிரான் எழுந்துருளின பொழுது என்ன பண்ணினான்? ராமபிரான் ஒரு ஆக்ஞையை கொடுத்தான். அந்த ஆக்ஞையினுடைய வடிவமாக பாதுகை தான் இருந்தது. அந்த பாதுகையை சிரசிலே தரித்து கொண்டு போனவர் அந்த பாதுகையை சிம்மாசனத்தில் எழுந்துருள பண்ணி அதுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணினார். கடைசியில் எப்படி பட்டாபிஷேகம் பண்ணினார்னா, இப்போ பாதுகை தான் உலகனைத்திற்கும் ஒரே ராஜா. அதை தவிர இந்த 4 சமுத்திரங்களாலே சூழப்பட்ட இந்த பூமி, 4 புறத்திலும் சமுத்திரங்களாலே சூழப்பட்ட பூமி அனைத்திற்கும் வேறு அரசனே இல்லை என்று சொல்லும்படியாக இப்படி இதுவே சக்கரவர்த்தி. வேறு அரசனே இல்லை என்னால் சிற்றரசர்கள் இருந்திருக்கலாம், பல அரசர்கள் உண்டு. ஆனால் அத்தனை அரசர்களுக்கும் பேரரசனாக இருக்கக்கூடியவன் ராமபிரான் தான். இப்பொழுது ராமபிரான் காற்றிற்கு எழுந்துவிட்டபடியினாலே அவனுடைய ஆக்ஞையினுடைய மறுவடிவமாக இருக்கக்கூடிய இந்த பாதுகை அந்த ராமபிரானுடைய ஸ்தானத்தில் இருக்கிறபடியினாலே இப்பொழுது 4 புறமும் கடலாலே சூழப்பட்ட பூமி அனைத்திற்கும் ஒரே அரசன் யாருன்னு கேட்டா இந்த ராம பாதுகை தான் என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பட்டாபிஷேகத்தை என்றோ பரதாழ்வான் பண்ணி வைத்தான் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே தெரிவித்தார் போல எல்லாம் நம்மாழ்வாரையும் சொல்லக்கூடியது என்று சொன்னால் எம்பெருமானுடைய கட்டாட்சத்தாலே, இப்போ நம்மாழ்வார் என்கிறவர் யார்? அந்த எம்பெருமானுடைய பாதுகை ஸ்தானத்தில் இருக்கிறவர். அதனால நம்மாழ்வாரை நாம் தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி என்று கொள்ளுகிற பொழுது அனைவருக்கும் நம்மாழ்வாரே தெய்வமாக ஆகிவிடுகிறார் அல்லவா? எல்லாருக்கும் நம்மாழ்வார் தெய்வமாக ஆகிவிடுகிறார். அவரை தவிர வேறொருத்தர் கிடையாது என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட பெருமையை நம்மாழ்வார் அடைந்து விடுகிறார். அதுபோல இங்கே பாதுகை அந்த ஸ்தானத்தை அடைந்து பெருமையை அடைந்து விட்டது என்று இப்படிப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்திருக்கிறார். இன்னும் விசேஷமான அர்த்தங்கள் தெரிவிக்கப்படுகின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।